இந்த புதிய மாதத்துக்குள்ளே தேவன் அடியெடுத்து வைக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். ஆமென். இங்கே பாருங்க, புதிய மாதத்திற்குள்ளாக தேவன் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்போ தான் வருஷம் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. ஆனால் 2 மாதம் முடிஞ்சிருச்சு, 3ஆம் மாதம் வந்துருச்சு. இந்த 3ஆம் மாதத்தில் ஆண்டவர் என்னெல்லாம் எப்படிலாம் தேவன் எவ்வாறு தேவன் நடத்த விரும்புகிறாரோ அவர் கருத்து நம்ம அர்ப்பணிப்போம். ஆமென். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் நான் நம்புகிறது அவராலே வரும். சொல்லுங்க, நான் நம்புகிறது அவராலே வரும். நாம் சில காரியங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். இது நடக்குமா, இது சாத்தியமாகுமா? ஆனால் தேவன் இந்த பகல் வெயில் ஆண்டவர் இந்த மாதத்தில் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். மனிதனால் அல்ல, மனிதனுடைய சுயம் வெளிப்படவில்லை. அங்கே வாசிக்கிறோம், நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வித்தியாசமா பார்க்காதீங்க, அவராலே வரும். ஆமென். சொல்லுங்க. எப்படி வரும்? நான் நம்புகிறது அவராலே எப்படி வரும்? சொல்லுங்களேன். அதான் மேலே நம்ம வாசிக்கிறோம். நேரம் வேகமாக செல்லுது. மேலே வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. முதலாவது ஒரு காரியம், அமர்ந்திருக்கணும். நான் நம்புகிறது அவராலே வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணுமா? அமர்ந்திருக்கணுமா? சரீரம் பலவீனம் உள்ளது, ஆவி அப்படியே சுத்தி கொண்டே இருக்கும் எண்ணங்கள். ஆனால் ஆத்மா விலையேற பெற்றதா இருக்கு. அந்த ஆத்மா பார்த்து நீங்க சொல்லணும், என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. ஆமென். தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது ஒரு சில நன்மைகள், அதாவது ஒரு சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டுங்க. நம்ம அமர்ந்திருக்கும் போது என்னெல்லாம் நடக்கும் பாருங்களேன். சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது, இந்த அமர்ந்திருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கி? தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர்? அதாவது தேவனிடத்தில் அமர்ந்திருப்பது என்னவென்றால் காத்திருப்பது. நாம் காத்திருக்கும் போது தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில நேரங்கள் நம்ம காத்திருக்காம, தேவன் சமூகத்தில் அமர்ந்திருக்காம, நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சி, ஒவ்வொரு சுய பலத்தினால, சுய விருப்பத்தின்படி நாம் செய்கிறதுனால நான் நம்புகிறது அவரால் வரல. உண்மைதானே? அவரால் வரல, ஏன்னா நான் தான் முயற்சி பண்றேன். அவரால் வரும்னா ஒன்று, அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். அமர்ந்திருக்கும் போது தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. இருக்கீங்களா? தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில், அதாவது வேதத்தில் அநேக பேரை பார்க்கலாம். சகேவ் என்கிற ஒரு மனிதன் குள்ளமா இருப்பான். அவன் வரி வசூலிப்பவன், அநியாயமா வரி வசூலிப்பான். ஜனங்களிடத்தில் அவன் ரொம்ப ஒரு கெட்டவன் பேர் எடுத்துட்டான்.
இப்போ என்ன நடக்கு பாருங்க. இப்போ ஆண்டவராக, அதாவது ஆண்டவர் குருடைய கண்களை திறக்கிறார், செவிடர் காதுகளை திறக்கிறார், முடவரை நடக்க செய்கிறார், மருத்துவரை உயிர்த்தெழுந்த செய்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே அவனுடைய ஏக்கம் எப்படிப்பட்டதா இருந்தது. தேவன் எப்படிப்பட்டவரோ, தேவன் எப்படிப்பட்டவரோ என்று அவன் தேவன் எப்படிப்பட்டவர் யார் என்பதை அவன் அறிவதற்கு அவன் வெயிட் பண்ணான். எங்க வெயிட் பண்ணான்? மேலே ஏறி வெயிட் பண்ணான். ஏன்னா அவன் குள்ளமா இருக்கிறான். அதாவது இப்போ கலெக்டர், பிரதமர் யாராவது வரும்போது அவங்க எங்க அங்க தென்காசில இருந்து இங்க நம்ம கடைனுக்கு வரோம்னா எவ்வளவு நேரம் ஆகும்? 20 நிமிஷம் ஆகும். ஆனா அவங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும். இந்த வராங்க, இந்த இங்க வந்துட்டாங்க, இந்த இடைக்கால் வந்துட்டாங்க. ஆனா இடைக்கால் வந்திருக்கவே மாட்டாங்க, தென்காசி தான் இருப்பாங்க. அப்படியே கூட்டம் வரும். அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும் போது ஜனங்கள் அற்புதங்களை எதிர்பார்த்து இயேசு மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவரை பின்பற்ற ஆரம்பித்தனர் என்று நாம் வாசிக்கிறோம். மத்திய எழுதிய சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் அவர்களை பின்தொடர்ந்து செல்லும் போது நிறைய பேர் நெட்டையா இருப்பாங்க, குட்டையா இருப்பாங்க, நல்லா வளர்ந்துருப்பாங்க, தடியா இருப்பாங்க. அவங்களாம் இருக்கும்போது இவன் சகையை பார்க்கும்போது குள்ளமான மனிதன், நல்ல அவனுடைய சைஸு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அவன் இப்படி எக்கி பார்த்தா கூட பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் என்ன செய்கிறான்? தேவன் எப்படிப்பட்டவரோ என்பதை அவன் அறிந்து கொள்வதற்கு மரக்கிளையில ஏறி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், காத்திருக்கிறான். ஆண்டவர் எப்போ வருவாரு, எப்படி பார்க்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வராரு, மரத்துக்கு கீழே நிற்காரு. சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்குலாம் அந்த கதைலாம் சொல்லும் போது ஆர்வமாக கவனிப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் நீங்களும் கவனிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ என்னாச்சு? நிற்கிறாரு, மேலே அண்ணாந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே சகையே இறங்கி வா சொல்லி கேட்கும்போது எல்லோரும் அவங்கள ஆண்டவர் முறுமுறுக்கிறாரு. அவர் பாவியான மனிதன், அவரை போய் கூப்பிடுறாரு, அவன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறாங்க. ஆனால் இவனுடைய வாஞ்சை எப்படிப்பட்டதா இருந்தது? தேவன் எப்படிப்பட்டவரோ என்பதை அவன் உள்ளத்தில் அந்த வாஞ்சையோடு தெய்வ சமூகத்தில் அவன் வெயிட் பண்ணான், காத்திருந்தான். தெய்வ சமூகத்தில், அதாவது அவன் வெயிட் பண்ண இந்த இடத்துல பார்க்கும்போது அவன் எப்படிப்பட்டவரோ என்பதை அவன் அறிவதற்கு அவன் அமர்ந்திருந்தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதே போலதான் அங்குடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடந்தது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்து அந்த ரட்சிப்பை, விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொண்டான். சொல்லுங்க. சில நேரங்களில் நாம் அமர்ந்திருக்கும் போது மிகுந்த ஒரு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா இடத்துல காத்திருப்போம். ஹாஸ்பிட்டலில் காத்திருப்போம், ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருப்போம், ஏர்போர்ட்டில் காத்திருப்போம், அடுத்து எல்லா இடத்துல ரேஷன் கடையில் காத்திருப்போம். அதெல்லாம் எல்லாத்துக்கும் காத்திருப்போம். ஆனால் தெய்வ சமூகத்தில் காத்திருக்க மனம் வராது. ஏன்னா ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆனால் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் போது நான் நம்புகிறது, அதாவது நீங்க நம்புகிறது அவராலே, இயேசுவாலே வரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவது நாம் காத்திருக்கும் போது என்ன தெரியும்னா, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம், சித்தம் என்ன என்பதை அறிய முடியும். இது தேவனுடைய சித்தமா, தேவனுடைய நோக்கமா, இது தேவனுக்கு விருப்பமா, இது செய்வது தேவனுக்கு உகந்ததா இருக்குமா என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
நம்முடைய வாழ்க்கையில் அதுதாங்க. சில நேரங்களில் நம்ம ஒரு மனசில் நம்ம ஒன்று வச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஒரு மனசில் ஒன்று வச்சுட்டு நம்ம ஜோம் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் ஒரு சகோதரன் இடையில நான் ஒரு யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சகோதரன் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு. ஒரு சகோதரன் இப்படி சொன்னாராம், நான் ஒரு பிள்ளை விரும்புகிறேன், அந்த 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 பொண்ணை தான் நான் கட்டிக்க நான் ஆசைப்படுறேன் சொல்லும்போது, சரி ஜோம் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, ஜோமன் இருக்கிறாரு, அது தேவனுடைய சித்தம் இல்லை என்று அறிந்து அந்த பையன்கிட்ட கேட்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான், இல்லை நான் அந்த பிள்ளை தான் எனக்கு விரும்புகிறேன், கொஞ்சம் நல்ல ஜோம்னி, அப்போ தான் நல்ல ஜோமனி உபவாசப்பட்டு ஜோமனி எனக்கு சொல்லுங்க பாஸ்டர். ஆனால் அவரு நல்ல ஜோமனி தேவனுடைய சித்தம் இல்லை என்று அறிந்து அவன் சொல்கிறான். இங்கே ஒரு மன விருப்பம் ஒன்று, நம்ம ஜெபிக்கிறது ஒன்று, அப்படி தானே? நம்ம ஒரு உடைய சித்தத்திற்காக ஜெபிக்கிறான், ஒரு உடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு ஜெபிக்கும் போது கடைசி எலெக்ஷன் தேர்தல் அறிவிக்கும் போது என்னாச்சு, அவர் தான் வந்தார். இப்போ என்னாச்சு, நான் இவர் வரணும்னு நான் எதிர்பார்த்தேன், இவர் வரணும். நம்ம உள்ளத்தில் ஒரு காரியத்தை வச்சுட்டு நம்ம ஜெபிக்கிறது என்ன, ஆண்டவரே உடைய சித்தம் நிறைவேறட்டும், உடைய சித்தம் நிறைவேறட்டும். நம்முடைய விருப்பம் வேறு ஒரு பக்கம், நம்ம விருப்பம் ஒரு பக்கம் மனசில் வச்சாச்சு. இப்போ என்னதான் நம்முடைய ஜெபம் பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் நம்முடைய சித்தம்தான் அங்கே வெளிப்படுது. நாம் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது தேவன் திட்டம் என்ன என்பதை நாம் அறிய முடியும். அமை சொல்லுங்க, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிய முடியும். மூன்றாவது, தேவன் நமக்காக கிரியை செய்வார். நம் கிரியை செய்ய தேவையில்லை, நம்ம கிரியை செய்ய தேவையில்லை, நமக்காக அவர் கிரியை செய்வார், நமக்காக அவர் செயல்படுவார். அவருடைய வழி வித்தியாசமாக இருக்கும். அதை நம்ம வாசிக்கிறோம். யாத்திராம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி 14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமே சொல்லுங்க. சும்மா இருப்பீங்கன்னா இந்த ஒரு வேலை செய்யாம சும்மா இருக்கணும் அர்த்தம் இல்லை, அமர்ந்திருக்கணும். ஆமே சொல்லுங்க. அவர் நமக்காக யுத்தம் செய்வார். சில காரியங்கள் நம்முடைய சுயத்தின்படி சில நேரங்களில் இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் பெண்களாக இருக்கணும்னா சொல்கிறேன், அவங்க ஒருத்தி ஒரு காரியம் கேட்டானா அவள் ஒரு கேள்வி கேட்டானா 4 கேள்வி கேட்க மாட்டானா? நம்ம தான் யுத்தம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை வழிநடத்தும் போது இங்கு ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, அங்கேயே இருந்திருப்போம், இங்கே கொண்டு வந்து எங்களை சாவிடுதையே, எங்களையே சாவிடுதையில அநியாயமா, நாங்கள் அங்கே கிடைக்கிற கஞ்சை குடிச்சிட்டு நாங்கள் வெந்ததை திம்போம், இது வந்தால் சாவோம் என்று அந்த நினைச்சு நாங்கள் வாழ்ந்திருப்போம், எங்களை எங்கே கொண்டு வந்து படாத பாடுபடுத்தி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிற மோசே எடுத்து சொல்லி ஜனங்களிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். ஆமென். நமக்காக அவர் செயல்படுவார், நமக்காக அவர் கிரியை செய்வார், நமக்காக நம்ம யாவையும் செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உண்டுங்க. ஆமென். நம்ம அமர்ந்திருக்கும் போது அங்கே எல்லாம் நடக்கும். ஒருத்தர் ஒரு வாழைக்கொலை வளர்ந்துருக்க வீட்டில் அவர் அவசரமாக வெளியே கிளம்ப வேண்டியிருக்கு. அந்த வாழைக்கொலையை பார்த்து, ஆண்டவரே இந்த வாழைக்கொலைக்காக ஸ்தோத்திரம், இந்த வாழைக்கொலையை நீ பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த வாழைக்கொலை எந்த ஒரு நபர்களும் வன்கண்களை எல்லாத்தையும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க, வேறு எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க சொல்லிட்டு போயிட்டார். அவர் ஊருக்கு போயிட்டார்.
இங்கே வந்து பார்க்காரு, வாழைக்குலையை காணும். என்ன ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணேன்னா சொல்லிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருக்கும்போது வேகமாக வந்து ஒருத்தர் வந்து, ஐயா உங்கள் வாழைக்குலை என்கிட்ட தான் இருக்கு, இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. என்ன யாருக்கு தெரியாதா, கொண்டு போனா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அந்த வாழைக்குலை நான் வச்சுருந்தா எனக்கு தான் அது கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த வாழைக்குலை நான் பழம் எடுத்து சாப்பிட்ணும் விரும்புகிறேன், அந்த பழம் எடுத்து சாப்பிட்டு விரும்புகிறேன், அந்த பழத்தை எடுத்து சாப்பிடவே நான் முடியல. அது ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. ஏதோ ஒரு அவங்களை அழைத்து வந்து அவங்க சொல்கிறாங்க, அது சர்வ வல்லமை, சர்வ தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அங்கே சொல்லி ஜெபித்தாங்க. அதே போல தான் இது நடந்த சம்பவம். ஊழியக்காரர் சொன்னார், கர்த்தர் நல்லவர், நமக்காக அவர் கிரியை செய்வார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் என்னன்னா, அமர்ந்திருக்கும் போது கிடைக்கிற நன்மை என்னது? தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது, தேவன் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மூணாவது, தேவன் நமக்காக செயல்படுவார், கிரியை செய்வார். நம்முடைய கிரியை, நம்முடைய செயல் எது வேண்டாம், நம் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது தேவன் நமக்காய் கிரியை செய்வார். கடைசியாக பார்க்கும்போது எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 62 சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தரை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஆமென் சொல்லுங்க. நம்புங்கள். தேவனை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் பாக்கியவன் என்று நம்ம ஏற்று வாசிக்கிறோம். எரேமியா புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டுள்ள ஒரு மனுஷன் பாக்கியவான். நம்புகிறது வேறு, நம்பிக்கையாய் கொண்டிருப்பது வேறு. இந்த நாட்களில் நாம் தேவனை நம்பும் போது, தேவனை விசுவாசிக்கும் போது, நாம் நம்புகிறது அவராலே வரும். ஆமென் சொல்லுங்க. நான் நம்புகிறது அவராலே வரும். நாம் நம்பும் போது, தேவனை முழுமையாய் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது, தேவன் நமக்காய் யாவையும் செய்வார். நம்புகிறது வேறு, நம்பிக்கையாய் கொண்டிருப்பது வேறு. இங்கே நம்ம அழகாக எரேமியா புத்தகத்தில் அழகாக வாசிக்கிறோம். ஒரு எல்லா நம்ம இப்போ ட்ராக்ஸ் கொடுக்கலாம் ஊழியத்துக்கு போகிறோம். சில பேர்லாம் ட்ராக்ஸ் கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படி சொல்லும்போது, இயேசு ரொம்ப நல்லவர், ஜனங்கள் அறிகிற அறிவை சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை வேறு, நமக்கு நம்பிக்கை இருக்கிறது வேறு. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற தன் நம்பிக்கையாய் கொண்டுள்ள மனுஷன் பாக்கியவான். எந்த சூழலையானாலும், எப்படிப்பட்ட நிலையானாலும், எக்காலத்திலும் அவரை நம்பும் போது, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நாம் நம்பும் போது என்ன நடக்கும் பாருங்க. சங்கீதம் 125 சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க, வேகமாக வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமை, சீயோன் பர்வதத்தை போல் இருப்பாங்க. நம்ம நம்பும் போது அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல நாம் இருப்போம். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட நிலை வந்தாலும், தேவனுடைய கர்த்தர் என்கிற அந்த கண்மலை மேல அஸ்திபாரம் போட்டிருப்போமானால், எந்த ஒரு சூழ்நிலையானாலும், எப்படிப்பட்ட நிலையானாலும் அது அசையாது, அது நிலைத்திருக்கும். நம்முடைய நம்பிக்கை அப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதே போல சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது இல்லை, எப்பொழுதும், எனி டைம். எப்பொழுதாவது, என்னைக்காவது ஒரு நாள் அப்படி இல்லை, எப்பொழுதும்
என் வாயில் இருக்கு என்று சங்கீதக்காரர் அழகாக சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம வர வேண்டும். எந்த சூழ்நிலையானாலும், எப்படிப்பட்ட நிலையானாலும், அந்த சங்கீதக்காரர் அந்த சங்கீதங்களை எழுதும்போது அபிமெலேக்கு ராஜா முன்பாக அவன் கொலை செய்திருவான், அதை கொன்றுவான் சொல்லி வேஷம் மாடி ஒரு பைத்தியக்காரன் போல அந்த சூழ்நிலை வரும்போது அவன் தாடிலாம் எச்சு வச்சு அவன் ஒரு பைத்தியக்காரன் போல அவன் இவனை கொல்ல போன இவனை ராஜா அப்படின்னு சொல்லி அவனை அபிமெலேக்கு ராஜா அவனை தள்ளி விடுறாரு. இவனை கொன்னா எனக்கு அந்த பாவம் எனக்கு வரும் சொல்லி அவன் அருவருப்பு பட்டு அவனை தள்ளி விட்டார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சூழ்நிலை தான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கு என்று சங்கீதக்காரர் பாடுகிறார். அப்படிப்பட்ட நிலைக்கு நம் வருவோமானால் கர்த்தர் நமக்காய் யாவும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். கடைசியாக நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, 3வது காரியம். சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை கடைசி பகுதி வாசிங்க. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். உங்கள் இதயத்தை ஊற்றி விடுங்கள். ஆமென். 3வது காரியம் என்னன்னா, நம்முடைய இருதயங்களை அவருடைய சமூகத்தில் ஊற்றி விடணுமா. இப்போ ஒரு கிளாஸில் ஒரு தண்ணி இருக்கு, நம்ம வச்சுட்டே இருக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா வச்சுருக்கலாம், அதே அரை மணி நேரம் வச்சுருக்கோன்னா ரொம்ப கஷ்டம், 1 மணி நேரம் வச்சுருக்கோன்னா ரொம்ப கஷ்டம். இந்த கிளாஸில் வெறும் கிளாஸ் வச்சுருக்கோம், ஆனால் இந்த கிளாஸ் தண்ணி இந்த இதில் ஊற்றும் போது இந்த கிளாஸ் லேஸ் ஆகும். அப்படி தானே? லேஸ் ஆகும். இப்போ நான் இதையே சொல்கிறேன்னா, அவர் சமூகத்தில் ஊற்றிடும் போது நமக்கு இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பாரமாக இருக்குது, ஒரு காரியத்தை குறித்து பாரமாக இருக்குது. அந்த இதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றும் போது அது லேசாக இருக்கும். அப்படி தானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். அதே அந்த அன்னாள், அருமையான தாயார் அன்னாள் வாசிக்கிறோம் பாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். முடிக்க போற 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசம் ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். கர்த்தருடைய சமூகத்தில் என் இதயத்தை ஊற்றிவிட்டேன். இங்க அழகா நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் இதயத்தை ஊற்றிவிட்டேன். அன்னாளுக்கு ஒரு பாரம் உண்டு. வருஷந்தோறும் தெய்வ சமூகத்தில் பலி செலுத்தி தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருப்பான். ஆனால் ஒரு நாள் வந்தது, தன் இதயத்தை ஊற்றினாள். தெய்வ சமூகத்தில் மனசில் என்னெல்லாம் இருக்கோ தன் இதயத்தை ஊற்றினாள். ஊற்றும் போது தன் இருதயம் லேசானது. அங்கே தேவனுடைய வார்த்தை கடந்து வந்தது. ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிக்க போறேன். இங்க பாருங்க, ஹல்லேலூயா. இருதயத்தை ஊற்ற வேண்டும். அப்பொழுது அங்கே நம்ம வாசிக்க பாருங்க, அந்நாள் அடுத்து துக்கமுகமா இருக்கல. அந்நாள் துக்கமுகமா இருக்கல. நம்ம சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா அந்த இங்க நம்ம சர்ச்சை தாண்டி அங்கே போகும்போது திரும்ப வந்துடுமா வராதா? இப்போ நம்ம வாக்குத்தத்த வசனம் கேட்கணும். இதே அடுத்த வாரம் நம்ம கேட்கும்போது, இந்த வசனத்தை கேட்கும்போது நம்ம மனசில் வச்சிருப்போமா? மறந்துடுவோம். அதே போல தான் நம்முடைய பாரத்தை தெய்வ சமூகத்தில் நம்ம வைப்போமானால், வேதம் அழகா சொல்லுது, அவர் நம்மளை விசாரிக்கிறபடியால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம வச்சுட்டு அதை எடுத்துட்டு நம்ம கையோட வாரோம். ஒரு வயதான ஒரு வயதான முதியோர் சொல்லக்கூடாது, ஒரு பெரியவர் ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு போகிறாரு. இங்கே மாட்டு வண்டியில் ஒருத்தர் மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு வயசான அந்த தாத்தாவை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு, சரி அப்போ இவர் ஏற்றிட்டு போவோம், வண்டி வெறுமையாக தான் போகுது,
இவர் ஏற்றிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றிட்டு போகும்போது அம்மா அம்மா அப்படி சத்தம் கேட்டது. மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கவர் என்ன அம்மா அம்மா சத்தம் கேட்குன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த மூட்டை அவர் எப்படி வச்சுருந்தார் தெரியுமா? தோல் தான் வச்சுருந்தார். அவர் வச்சிருக்கும் போது, அதாவது அவர் சுமையை எப்படியாவது குறைக்கணும் என்பதற்காக தான் அந்த மாட்டு வண்டி வந்தது. ஆனால் இங்கே என்ன நடக்கு? அந்த மாட்டு வண்டியில் ஏறி தன் சுமையை இறக்க முடியலை. அதாவது இறக்க மனம் இல்லை. நம்ம என்னதான் ஜெபிக்கிறோம், எப்படி தான் முட்டி ஜெபித்தாலும் விடிய ஜெபனாலும் இது நகராது என்று ஒரு மனசில் நம்ம ஒரு எண்ணத்தோடு நம்ம இருப்போமானால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் அந்த பாட்டியம்மா ஒரு கதை மாதிரி தான். விடிய ஜெபமணி அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், மழையே பெய்ந்து போக சொன்னால் அவங்க வீட்டு முன்னாடி ஒரு மலை இருக்குது. அந்த மலை விடிய ஜெபம் பண்ணுறாங்க. அந்த அம்மா ஜெபம் முடிச்ச அப்புறம் அப்படியே அசந்த தூங்கிட்டாங்க. விடிஞ்சிருச்சு. காலைல எழுந்துச்சி வேகமாக கதவை திறந்து பார்க்குறேன், அந்த மலை அங்கேயே தான் இருக்குது. இந்த அம்மா சொல்லுது, பாட்டியம்மா சொல்லுது, நான் நினச்சேன் அது நகரவே நகராது. ஆமென். நம்முடைய உள்ளத்தில் ஒன்று வச்சுட்டு எவ்வளோதான் சொன்னாலும் நம்ம எவ்வளோதான் அந்த அந்த பிரச்சனையை நம்ம கைக்குள்ளேயே வச்சு மனதையே வச்சு அந்த இதயத்தை ஊற்றாமல் எவ்வளோதான் நம்ம ஜெபித்தாலும் அண்ணாள் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணியிருப்பா. அவங்க சக்காலத்துக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவளுக்கு பிள்ளை என்று சொல்லி மறுமணம் செஞ்சுட்டாங்க. இன்னொரு மனைவியை வந்தாச்சு. சொல்கிறாரு, எனக்கு 100 அதாவது குழந்தை 1000 குழந்தை பார்க்கணும், எத்தனை குழந்தை பார்த்தாலும் நீ எனக்கு பெருசாக தெரியுத அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவளுக்கு மனம் இல்லை. வருஷந்தோறும் போகிறா, போய் பலி செலுத்துறா, அமர்ந்திருக்கா, பலி செலுத்துறா, ஆனால் ஒரு நாள் இதயத்தை ஊற்றினாள். அப்பமே தேவனுடைய வார்த்தை ஊழியக்கார் மூலமாக தேவனுடைய வார்த்தை கடந்து சென்றது. ஆமென் சொல்லுங்க. நம் இதயத்தை ஊற்றும் போது தேவனுடைய பாதத்தில் நம் இதயத்தை ஊற்றும் போது, இதயத்தை ஊற்றணும்னா உங்களுடைய பாரத்தை அவர் மேல் வைக்கும்போது, அதான் வேதம் அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நீங்கள் அந்த சுமக்க வேண்டாம், அந்த பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டாம், நீங்கள் என்கிட்ட வாங்க, அந்த பாரத்தை நான் எடுக்கிறேன், நீங்கள் சந்தோஷமா இருங்க, இளைப்பாருங்க என்று ஆண்டவராக இயேசு சொல்கிறார். இந்த வேளையில் நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் அந்த பாரத்தை நீங்கள் மனசுலே அதை வச்சு என் ஜெபம் கேட்கலையான்னு நினச்சா கேட்கவே கேட்காது. ஏன்னா அந்த பாரம் உங்கள் இதயத்தை தான் இருக்குது. அந்த இதயத்திலேருந்து தெய்வ சமூகத்தில் நீங்கள் வைக்கும்போது, தெய்வ பாதத்தில் வைக்கும்போது அதற்காக பலனை, அதாவது அதற்காக ஒரு தீர்வை தேவன் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியாக நான் முடிக்கிற கடைசியாக ஒன்று பார்த்தோம், அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். வருமானால் நம்ம என்ன செய்யணும்? ஒன்று, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். அமர்ந்திருக்கும் போது கிடைக்கிற நன்மைகள் என்ன? முதலாவது, தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, தேவன் நமக்காக செயல்படுவார், தேவன் நமக்காக வழக்காடுவார். நம்ம கடைசியாக பார்க்கும்போது, தேவனத்தை நம்பும்போது நம்ம அசைய மாட்டோம். கடைசியாக நம்ம பார்க்கும்போது தன் இதயத்தை ஊற்ற வேண்டும். இந்த 3 காரியங்கள் நம்ம செய்யும்போது, தெய்வ பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது, தெய்வனை நம்பும்போது, தெய்வ சமூகத்தில் இதயத்தை ஊற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய போதுமானவர். அவராலே இந்த அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் நம்புகிறது அவராலே வரும், இயேசுவாலே வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்களை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? 2 நிமிஷம் இந்த வார்த்தைக்கு நேராக நம்மை அர்ப்பணித்து
நம் தெய்வ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கோமா? காத்திருப்போமா? தேவன் நாம் நம்பி இருக்கிறோமா? தன் இதயத்தை ஊற்றிருக்கிறோமா? இந்த வேளையில தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், அப்பா, என் இதயத்தை நான் ஊற்றுகிறேன், நான் நம்புகிறது உம்மாலே வரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே, நீ எனக்கு நன்மை செய்திருக்கிறீங்கப்பா. என் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்கள், என் ஆத்மாவே தேவனை நோக்கி நீ அமர்ந்துரு. நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த வேளை என் இதயத்தை நம்முடைய பார்த்து அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அப்படி இருக்கிறவங்களை எளிமை நிற்கலாமா? எளிமை நின்று ஆண்டவரே ஸ்தோத்திரம், எளிமை நின்று என்னை ஆண்டவரே என் இதயத்தை ஊற்றுகிறேன், கர்த்தரிடத்தில் பாரத்தை வைத்து விடு. ஓ ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த வேலை அர்ப்பணிக்க நீங்கள் விரும்புகிறீங்க? ஆண்டவரே அப்பா, நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா இயேசுவே, இந்த வேலை அப்பா ஸ்தோத்திரம். இதெல்லாம் உலகத்தின் காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஆனால் கடைசி நம்ம வயத்தில் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, இம்மைக்காக மாத்திரம் நம்ம அவரை நம்பியிருப்போம். ஆனால் எல்லா மனுஷரை போல பரிதவிக்கப்பட்டவர்களா இருப்போம். இந்த வேளை அப்படிப்பட்ட நிலை நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு ஸ்தோத்திரனே அப்பா இயேசு, மகிமைக்கான காரியங்களை அல்லவரே, பரலோக மேலான காரியங்களை ஆண்டவரே நம்முடைய பாதங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்க உதவி செய்யுங்க, உண்மையை நம்பி இருக்க உதவி செய்யுங்க, அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரனே, ஒரு மனிதன் உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலுக்கு லாபம் என்ன? இந்த வேளை எங்களை உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிற சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எஸ் லார்ட், என்னை ஆளுகை செய்யுங்க. அப்பா, உம்மை நம்பியிருக்கிறேன், உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன், உம்மை நம்பியிருக்கிறேன், உம்முடைய இதயத்தை ஊற்றி உதவி செய்யுங்க. அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயா. சேர்ந்து பாடுவோமா? என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். ஒரு அர்ப்பணிப்போடு சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும். ஓ கண்மலையே, அடைக்கலமே, என் பலனே, நீத்தவரே. கண்மலையே, அடைக்கலமே, என் உறவிட மாட்டேன், என்னை அசை உறவிட மாட்டேன். சொல்லுங்க, என்னை அசை உறவிட மாட்டேன், ஒருபோதும் என்னை அசை உறவிட மாட்டேன். கிருபையும் இரக்கமும் அன்புள்ளே ஒன்றுடையவரும் சமயத்து தக்கபல் நடிப்பவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்போடு. ஓ கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்கபல் நடிப்பவரே. கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்கபல் அழைப்பவரே. அசை உறவிட மாட்டேன், என்னை அசை உறவிட மாட்டேன், என்னை அசை உறவிட மாட்டேன், என்னை அசை உறவிட மாட்டேன். ஆராதனை
இயேசுவுக்கே, என் அன்ப இயேசுவுக்கே. உண்மையை நம்பியிருக்க, உண்மையை சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து நாம் மையப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அர்ப்பணித்த ஒவ்வொருவருடைய பாதத்தில் நாங்கள் தருகிறோம். தொடர்ந்து நீ ஆளுக பயன்படுத்த உடைய பாதத்தில் அமர்ந்திருக்க, உண்மையை நம்பியிருக்க எங்களுடைய இருதயங்களை ஊற்ற ஆண்டவரே ஸ்துதிங்க வேண்டிய இருதயங்களின் பாரங்களை வேதனைகளை நாங்கள் முடித்து ஊற்ற ஆண்டவரே ஸ்துதத்துடன் எங்களை ஆளுக செய்து மாற்றி வைக்கிறோம். நான் நம்புகிறது உம்மாலே வரப்படுகிறது. இந்த ஆளுக செய்து இந்த மாறு முழுவதும் என்னை ஆசிர்வதித்து தொடர்ந்து ஆளுக செய்து அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கரங்களால் பிடிக்கும். பார்த்து அமர்ந்திருக்க, உண்மையை நம்பியிருக்க, தன் இதயத்தை ஊற்றவளா இருக்க உதவி செய்யுங்க. பெரிய காரியங்க செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை இருந்த தேவனே, ஆசிரியப்பட்ட நல்ல அந்த வேலை ஆண்டவரே இந்த மாதத்தில் உண்டான ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆலயத்தில் கூடி வந்து ஆண்டவரே சபையார் கூடி வந்து ஆராதிக்க ஆண்டவரே நீ உதவி செய்த கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே எங்கள் ஆராதனை ஆசிர்வதித்த கிருபைகளுக்காய் நன்றி. சங்கீதபதி ஆசிர்வதித்த கிருபைகளுக்காய் நன்றி. வார்த்தை மூலமா எங்களுக்கு இடைப்பட்ட கிருபைகளுக்காய் நன்றி. நான் நம்புகிறது அவராலே வரும் என்று ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. இந்த வேளை நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நான் நம்புகிறது அவராலே வரும். நான் ஆண்டவரே என்ன நம்பிக்கை ஆண்டவரே வைத்திருக்கோமானால் ஆண்டவரே நீ கொடுக்க நீ போதுமானவரா இருக்கீங்கப்பா. தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உடைய பாத்திரம் அமர்ந்திருக்க, உண்மையை நம்பியிருக்க ஆண்டவரே இதயத்தை ஊற்றுவங்களா இருக்க ஆண்டவரே உடைய பாத்திர எல்லாம் பாரங்கள் எல்லாம் உடைய பாத்திரம் வைத்து விட நீ உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் நீ நடத்தி சொல்லுங்க ஆண்டவரே. எல்லா சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்க உதவி செய்யுங்க. எல்லாம் பலவீனெல்லாம் நீக்கி ஆண்டவரே அப்பா ஒரு பரிபூர்ண விடையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே துக்கித்து ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் நீ ஆண்டவரே தொடுங்கப்பா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உண்மையே சார்ந்திருக்கிற ஆண்டவரே மனிதரை நீ பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற தேவன். பெரிய காரியங்கள் செய்யுங்க. நான் நம்புகிறது அவராலே வரும் என்பதை ஆண்டவரே முழுமையாய் அறிந்து கொள்ள நீ உதவி செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு செல்ல எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா சகல துதி கன மகிமை புகழ் மேன்மையும் கனத்தை நாங்கள் உமக்கு செலுத்துக்கிறோம். பேச நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்னியம் ஐக்கியம் சமாதானம் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மற்றும் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். நமக்கு ஜெயம் தந்த தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள்.